இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். நெங்கிரியில் ஏடிஎம் பணம் பட்டுவாடா தானியங்கி இயந்திரத்தை ஏற்படுத்துவதற்கும் இடைத்தேர்தலுக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை. தேசிய முன்னணி விளக்கம். கிளாந்தான் நெங்கிரி சட்டமன்ற தொகுதியில் பணம் பட்டுவாடா தானியங்கி இயந்திரம் ஏடிஎம் வசதியை ஏற்படுத்தும் அரசாங்கத்தின் முயற்சிக்கும் அத்தொகுதியில் நடைபெறவிருக்கும் இடைத்தேர்தலுக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என தேசிய முன்னணி விளக்கம் அளித்துள்ளது. அங்கு ஏடிஎம் இயந்திரத்தை வைப்பதற்கான முயற்சியை முகமது அஸ்மாவி ஃபிக்ரி அப்துல் கனி தேசிய முன்னணியின் வேட்பாளராக அறிவிப்பதற்கு முன்பே நீண்ட காலமாகவே முன்னெடுத்து வந்துள்ளதாக கிளாந்தான் அம்னோ தலைவர் அஹ்மத் ஜாஸ்லான் யாக்கூப் தெரிவித்தார். மக்களுக்கு உதவுவதில் முதலில் அவர்களது தேவைகளை பார்க்க வேண்டும். தேவைகள் இருந்தால் மட்டுமே அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி தர முடியும். நெங்கிரியில் இடைத்தேர்தல் நடைபெறாமல் இருந்தாலும் அங்கு ஏடிஎம் வசதி ஏற்படுத்தி தரப்பட்டிருக்கும் என ஜஸ்லான் கூறினார். இடைத்தேர்தலுக்கான பரப்புரை காலத்தில் நெங்கிரியில் ஏடிஎம் வசதியை ஏற்படுத்துவதற்கான உத்தரவாதத்தை அரசாங்கம் வழங்கியுள்ளது தொடர்பில் பர்சாத்து கட்சியின் உதவி தலைவர் ரட்ஜி ஜீடின் இதற்கு முன்பு கேள்வியை எழுப்பினார். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் அசீஸ் யூசுஃபின் அதிகாரியாக இருந்த காலத்தில் தேசிய முன்னணி வேட்பாளர் அஸ்மாவி நெங்கிரி தொகுதியில் ஏன் ஏடிஎம் வசதியை ஏற்படுத்தி இருக்கவில்லை எனவும் ரட்ஜி வினவியிருந்தார். அவரது அக்கேள்விகளுக்கு அவ்வாறு பதிலுரைக்க ஜஸ்லான் ஏடிஎம் விவகாரத்தை பெரிதாக்குவதை விட ரட்ஜி கிளாந்தான் அரசாங்கத்தின் காடழிப்பு அந்நிய நிறுவனங்களுக்கு நிலத்தை வழங்கியது தொடர்பான விவகாரங்களை எழுப்பலாம் என்றார். 2022 ஆண்டு நவம்பர் மாதத்திலிருந்து தாம் வகித்து வரும் பெர்லிஸ் மந்திரி பசார் பொறுப்பிலிருந்து விலக தமக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக சமூக ஊடகத்தில் கூறப்படுவதை தாம் அறிந்திருக்கவில்லை என முகமது ஷுக்ரி ரம்லி தெரிவித்துள்ளார். அதுபோன்ற சிறு பிள்ளைத்தனமான அரசியல் விளையாட்டுகளை தாம் பொருட்படுத்தப் போவதில்லை என பெர்லிஸுக்கான பாஸ் ஆணையருமான அவர் கூறினார். கடந்த ஏப்ரலில் 300,000 வெள்ளி மதிப்பிலான விநியோக திட்டத்தில் அதிகார முறைகேடு புரிந்ததாக ஷுக்ரியின் மீது மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் விசாரணையை மேற்கொண்டது. அவரது மகன் முகமது ஷஃபிக் போலி ஆவணங்களை சமர்ப்பித்து 19,505 வெள்ளி நிதி கோரியதாக அவர் மீது கங்கார் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் கடந்த மே 23 குற்றம் சாட்டப்பட்டது குறிப்பிடத்தக்கது. நாட்டின் 14வது பொது தேர்தலுக்கு பின்னர் பக்கத்தான் ஹரப்பான் ஆட்சி காலத்தின் போது அம்னோவை தடை செய்ய தாம் முயற்சித்ததாக தம் மீது அதன் தலைவர் டத்தோஸ்ரீ அஹ்மத் ஜஹீட் ஹமீடி முன்வைத்துள்ள குற்றச்சாட்டை முன்னாள் பிரதமர் டாக்டர் மகாதீர் முகமது திட்டவட்டமாக மறுத்தார். ஹீரோ போல தம்மை வீழ்த்தி அம்னோவை காப்பாற்றிக் கொண்டதாக ஜஹீட் மார்த்தட்டிக் கொள்ளக்கூடாது. நீதிமன்ற வழக்கு விசாரணைகளில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்காக அம்னோவின் பரம எதிரியான டிஏபி கட்சியுடன் ஒத்துழைத்தவர் அவர் என மகாதீர் சாடினார். தாம் பிரதமராக இருந்த நேரத்தில் ஜஹீட் தம்மை இருமுறை சந்தித்த போது அம்னோ அதன் அடிப்படை போராட்டத்திலிருந்து விலகிவிட்டதால் அக்கட்சியை கலைக்க வேண்டும் என தாம் வலியுறுத்தியதை அவர் ஏற்கவில்லை. கடந்த 2020 ஆண்டு பிப்ரவரியில் தாம் தோற்றுவித்த பர்சத்து கட்சியினர் தமது ஆலோசனையை பின்பற்ற தவறியதாலேயே ஒரு தலைவராக கௌரவமான முறையில் தாம் பிரதமர் பொறுப்பிலிருந்து விலகியதாக மகாதீர் கூறினார். நீதிமன்றங்களில் நடைபெறும் வழக்கு விசாரணை தொடர்பான பதிவுகளை இணையம், சமூக ஊடகம் உட்பட இன்னும் இதர வகைகளில் பகிரக்கூடாது என வழக்கறிஞர் மன்றம் வழக்கறிஞர்களுக்கும் பயிற்சி வழக்கறிஞர்களுக்கும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. நீதிமன்றத்தின் வழக்கு விசாரணைகள் குறித்து பதிவுகளை சம்பந்தப்பட்ட தரப்பினர் சமூக ஊடகங்களில் பகிர்வதாக சட்ட நிபுணத்துவ செயற்குழு புகார்களை பெற்றுள்ளதாக அம்மன்றம் கூறியது. குறிப்பிட்ட வழக்குகளில் எழுத்து வடிவ உரையை தயார் செய்யவே
நீதிமன்ற விசாரணை பதிவுகள் வழக்கறிஞர்களுக்கு வழங்கப்படுகின்றதே தவிர அதனை பொதுவில் வெளியிட அனுமதியில்லை என புதிதாக வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் ஆடவருக்கான சைக்கிளோட்ட போட்டியின் கஈரின் பிரிவில் மலேசிய வீரர் முகமது ஷாஃபிடாவுஸ் ஷாரூமை மோதிய ஜப்பான் வீரர் சிஞ்சி நகானோவை மலேசியாவை சேர்ந்த வலைத்தளவாசிகள் கடுமையாக சாடி வருகின்றனர். அதன் காரணமாக தனது இன்ஸ்டாகிராம் கணக்கில் இதர பயணிட்டாளர்கள் கருத்திடும் வசதியை அவர் கட்டுப்படுத்தியுள்ளார். சம்பந்தப்பட்ட சைக்கிள் பந்தயத்தில் சிஞ்சி நகானோ நிபுணத்துவத்துடன் நடந்து கொள்ளவில்லை என மலேசியர்கள் சாடி வரும் நிலையில் டிக்டாக்கில் அவரது பெயருடைய பக்கத்தில் சிஞ்சி நகானோ மன்னிப்பு கோரிய பதிவு இடம்பெற்றுள்ளது. ஆயினும் அந்த கணக்கு அவருடையது தானா என்பது உறுதிப்படுத்தப்படவில்லை. மலாக்கா அலோர்காஜாவில் ஏற்பட்டுள்ள வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை நேற்றிரவு 7:30 மணி அளவில் 407 பேராக இருந்த நிலையில் இன்று காலை மணி 7 அளவில் 237 பேராக குறைந்துள்ளது. எஞ்சியவர்கள் அனைவரும் அம்மாவட்டத்தில் உள்ள 6 துயர் துடைப்பு மையங்களில் தங்கியுள்ளதாக மலாக்கா இயற்கை பேரிடர் மேலாண்மை செயற்குழு செயலகம் தெரிவித்துள்ளது. வெள்ளத்தில் சுமார் 21 பகுதிகள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் சம்பந்தப்பட்ட துயர் துடைப்பு மையங்கள் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றன. இன்று காலையில் வானிலை சீராக உள்ள வேளை அம்மாவட்டத்தில் எந்தவொரு முதன்மை சாலைகளும் போக்குவரத்துக்காக மூடப்படவில்லை என அச்செயலகம் கூறியுள்ளது. செலாங்கூர் கிளானஜயா அல் ஏசானியா அமாடியா சூராவில் ரேம்போ கத்தியால் 2 பெண்களை குத்தி காயம் விளைவித்த சந்தேக நபரை போலீஸ் இன்று அதிகாலை மணி 1:30 அளவில் கைது செய்தது. 46 வயதுடைய அவ்வாடவர் காஜாங்கில் உள்ள ஒரு வீட்டில் கைது செய்யப்பட்டதாக பட்டாலிஞ்சயா மாவட்ட போலீஸ் தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஷாருல் நிசாம் ஜாஃபார் தெரிவித்தார். அவரை தடுப்பு காவலில் வைத்து விசாரிக்க பட்டாலிஞ்சயா நீதிமன்றத்தில் அனுமதி கோரப்படும் என்றார் அவர். விற்பனை முகவரான 26 வயதுடைய பெண் தலை மற்றும் வயிற்றில் வெட்டுக்காயங்களுக்கு இலக்கான வேளை ஷாலா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். மற்றொரு பெண்ணான 52 வயது ஆசிரியைக்கு இடது கையில் காயம் ஏற்பட்ட வேளை வெளிநோயாளியாக சிகிச்சையை பெற்று வீடு திரும்பினார். சந்தேக நபரை அவ்விருவரும் தெரிந்திருக்காத நிலையில் இதுவரையில் 7 வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.